சரத்குமார் அசோக் செல்வன் நடிப்பில் போர் தொழில் ஜூன் 9 முதல். ஆக்டர் சித்தார்த் நடிப்பில் டக்கர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஜூன் 9 முதல். விவேகானந்தா விமென்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன். அம்மா அடுப்பையாவது பற்றவை குளிராவது காயலாம் அப்படின்னு வெண்ணில எழுதியிருப்பாங்க. அப்படி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சில குழந்தைகளும் சில குடும்பங்களும் இன்னைக்கு இங்க இருக்க தான் செய்யுது. ஆனா ஒரு நேஷனல் பிளேயர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கூட வேலூரை சேர்ந்த நேஷனல் பிளேயர் திவ்யா நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திவ்யா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். உங்களுடைய கபடி லைஃப்பை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து கபடினா இன்ட்ரெஸ்ட்டு. அப்பா அம்மாலாம் யாரும் கபடி விளையாடுறது இல்லை. எனக்கும் கபடினா பெருசாக எதுவும் தெரியாது. சும்மா ஊருக்குள்ளே விளையாடுறத பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு சாரும் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கபடியை ஸ்டார்ட் பண்ணார். எங்கள் கோச் பேர் வந்து சஞ்சய் காந்தி. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான், அப்பா, அம்மா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. எனக்கு தம்பி வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். இப்போ தான் 1.5 இயர் ஆகுது. தங்கச்சியும் கபடி பிளேயர், அவங்களும் நேஷ்னல்ஸ் பிளேயர். நான் வந்து சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ் பிளேயர், அவங்க வந்து சீனியர் நேஷ்னல்ஸ் பிளேயர். இப்போயும் உங்கள் சிஸ்டர் கபடி விளையாடுறாங்களா? விளையாடுறாங்க சார். மேரேஜ் ஆகிடுச்சு சிஸ்டருக்கு. வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு முடியல, முன்ன மாதிரி இல்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்ணு லைட்டாக தெரியல. அதனால் தம்பியும் இல்லை. அடுத்து நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். சரின்றதுக்காக ஒரு வரன் வந்ததால் சரின்னு தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்பயும் வந்து அவங்க கபடி விளையாட்டு தான் இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு கபடியை பற்றி தெரியலனாலும் கூட எப்படி இதை சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? கேர்ள்ஸும் கபடி விளையாடுறாங்க. பாய்ஸோட கேர்ள்ஸ் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம். இந்த ஊருக்குள்ளேயே எவ்வளோ நாள் இருப்பீங்க, வெளியில் போய் 4 விஷயம் தெரிஞ்சுக்கின்னு 4 பேர் ரீச் ஆகணும். கபடி நீங்கள் இது படித்து வேலைக்கு போகிறதோட ஸ்போர்ட்ஸில் இருந்தால் இன்னும் சீக்கிரமாக வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னதெல்லாம் வீட்டில் சொன்னோம். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் யோசித்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஊருக்குள்ளே கிராமங்கிறதால பக்கத்தில் இருக்கிறவங்களால எதுக்கு பொட்டை பசங்களுக்கு கபடி, திடீர்னு அதான அடிபட்டுருச்சுன்னா யாருனாச்சும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, அதை விட்டுட்டு எதுக்கு கபடிக்கெல்லாம் அமிச்சுன்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நிறைய சொன்னாங்க. ஆனால் வீட்டில் அது எதுவும் கேட்கல. நாங்கள் தான் இந்த ஊருக்குள்ளேயே இந்த கிராமத்துலேயே இருந்துட்டோம். எங்கள் பசங்களும் எங்களை மாதிரி இருந்துடக்கூடாது. வெளியில் போயிட்டு 4 பேருக்கு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், 4 இடத்த தெரிஞ்சுக்கணும். அதுதானே எங்களுக்கு பெருமை. எங்கள் பசங்க வெளியில் போனால் அந்த பெருமையெல்லாம் எங்களுக்கு தானே. அவங்களோட ஆசை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆசையை அவங்க ஆசையை எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் வேணாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்ல. மேரேஜுங்கிறது சூழ்நிலையால் தான் பண்ணது. மற்றபடி அப்பா அம்மாவும் விருப்பப்பட்டு பண்ணல. நான் நேஷ்னல் செலக்ட் ஆகாமல் போயிட்டு வீட்டில் போய் அழுதப்ப அம்மா தான் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. இந்த டைம் இல்லைனா என்ன, அடுத்த டைம் போய்க்கலாம், வாய்ப்புங்கிறது வந்துனே தான் இருக்கும், நீ முயற்சி பண்ணேரு, அதுக்காக முயற்சியெல்லாம் கைவிடாத, கண்டிப்பாக கடவுள் அதுக்கான பலனை உனக்கு கொடுக்குவாரு அப்படின்னு சொல்லி அம்மா என்கரேஜ் பண்ணுறாங்க, அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு. வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கபடி விளையாண்டுட்டு இருந்த நீங்கள் எப்படி நேஷனல் கேம் வரைக்கும் போனீங்க? ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலெக்ஷன் வைப்பாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கலந்துக்குவாங்க. அதில் நல்லா விளையாடுற 12 பேர்த்த மட்டும்தான் டிஸ்ட்ரிக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக செலெக்ஷன் பண்ணுவாங்க. 12 பேரில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில் இப்போ 38 டிஸ்ட்ரிக்ட், அப்போ 28 தான் இருந்தது. அந்த 28 மாவட்டத்தில் மொத்தம் ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வச்சு 12 பேர் செலெக்ஷன் பண்ணி அந்த 28 டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப்னு மேட்ச் வைப்பாங்க. அதில் நல்லா விளையாடுற 22 பேர் 25 பேர் செலெக்ஷன் பண்ணுவாங்க தமிழ்நாடு டீமை ரெஃப்ரெஷன் பண்ணுறதுக்காக. அதில் நல்லா விளையாடுற 12 பேர் தான் தமிழ்நாடு டீமுக்காக செலெக்ஷன் பண்ணுவாங்க. வேலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் கபடி விளையாண்டுக்கிட்டு இருந்த நீங்கள் நேஷ்னல் கேம் வரைக்கும் போயிட்டீங்க. ஆனால் நேஷ்னல் கேமில் விளையாட முடியாமல் உங்களை திருப்பி அனுப்பிட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு எது காரணம்? தான் சாப்பாடு ஒழுங்காக உங்களால் சாப்பிட முடியலை அல்லது ஏதோ சில காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன காரணங்கள்? ஏன் நீங்கள் நேஷ்னல் கேம்லேருந்து திரும்பி வந்தீங்க? நேஷ்னல்ஸ்க்கு வந்து டைரெக்டாக போக முடியாது. அதில் வந்து பிரிச்சிருக்காங்க. சப் ஜூனியர்னா இவ்வளோ வெயிட் 55 கிலோ, ஜூனியர்னா 65 கிலோ, சீனியர்னா 75 கிலோ, அந்த கேட்டகரி இருக்குது. நான் வந்து சப் ஜூனியரில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டேன். அப்போ வந்து அந்த வெயிட்டுக்கு ஓரளவுக்கு போதியமான வெயிட் இருந்ததால் செலெக்ஷன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பீகாரில் போய் நேஷ்னல்ஸ் விளையாண்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் செலக்ட் ஆனேன். ஜூனியருக்கு வந்து 65 கிலோ இருக்கணும். நான் ரொம்ப பிலோ வெயிட்டாக இருந்தேன், 40 தான் இருந்தேன். அப்போ இன்னும் கம்மியாக இருந்தேன், 39 40 அந்த மாதிரி தான் இருந்தேன். ரொம்ப வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்ததால் செலெக்ஷன் பண்ணல. அது அவங்களோட மிஸ்டேக்கில் எங்களோட மிஸ்டேக். ஏன்னா கிட்டத்தட்ட 25 கேஜ் கம்மியாக இருந்திருக்கு. ஆமாம்,
அந்த டைமுக்கு போதுமான சாப்பாடு இல்லை. இப்பயும் ஒரு அப்படியே தான் இருக்குது. நீயா நானா ஷோக்கு போன பிறகு எங்களுக்கு கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கிது. அப்போ வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஏன்னா சாப்பாடு சாப்பிடாமையே போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கோம். இது வந்து எங்கள் கோச்சுக்கு தெரியாதனால எங்கள் டீமில் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் வில்லேஜில் வந்து எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க தான். ஷூ கம்பெனி, அதுக்கப்புறம் இந்த பீடி, இந்த மாதிரி வேலை தான். அதனால் அந்த வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்ததால் செலெக்ஷன் பண்ணலை. இப்போ சொன்னீங்க நிறைய மேட்ச்லாம் நான் சாப்பிடாம போயிருக்கேன்னு சொன்னீங்க. அப்படி சாப்பிடாம போகும்பொழுது எப்படி இருக்கும்? அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறதால அங்கேருந்து எடுத்துன்னு வர சாப்பாடு தான் ஒரு வேளை சாப்பிடுவோம். நைட்டு ஒரு வேளை சமைச்சோம்னா அதையே நைட்டு காலையில் சாப்பிட்ருவோம். அப்புறம் மதியத்தில் வந்து அம்மா வேலைக்கு போயிட்டு கொண்டு வர சாப்பாடு தான் சாப்பிட்டு போவோம். அதனால் எப்படியாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். இந்தியா விளையாடுறதாங்க சார். ஏன்னா இப்போ வரைக்கும் இந்தியா டீமில் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே கிடையாது கேர்ள்ஸில். எப்படியாச்சும் இந்தியா விளையாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிமிஷம் வரையும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் சார். நீங்கள் விளையாடுற கேட்டகரியில் நீங்கள் என்ன வெயிட் இருக்கணும்? இப்போ என்ன வெயிட் இருக்கீங்க? நான் இப்போ வந்து சீனியர் ஆகிட்டேங்க சார். இந்த இப்போ சப் ஜூனியர்னா அதுக்கான ஒரு ஏஜ் இருக்கும். ஜூனியர்னா ஒரு ஏஜ், அதுக்கு தகுந்த வெயிட். சீனியர்னா ஒரு ஏஜ், அதுக்கு தகுந்த வெயிட். இப்போ வந்து எனக்கு சீனியர் ஏஜுங்க சார். 75 இருக்கணும். நான் வந்து 43 தான் இருக்கேன். சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நேஷனல் கேம்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்களா? ஃபுட் வெயிட் இல்லைங்கிறது தாங்க சார். ஆனால் நம்மளோட சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா அவங்களுக்கு போதியமான வெயிட் இருந்தால் மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ண முடியும். அது வந்து அவங்களோட மிஸ்டேக் இல்லை, எங்களோட மிஸ்டேக் தான். வீட்டில் சாப்பாடு இல்லைங்கிறதால நம்மளால் வெயிட் வந்து கெயின் பண்ண முடியல. அதுக்காக தான், அது ஒரு ரீசன் மட்டும்தாங்க சார். மற்றபடி கேம் இல்லை அதெல்லாம் இல்லை. கேம் எல்லாமே இருக்குது, வெயிட் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணும். அதுதாங்க சார் முக்கியம். மேட்ச் இப்போ உங்களுக்கு 3 வேளையுமே சாப்பாடு கிடச்சிச்சின்னா நேஷனல் கேமில் போய் உங்களால் விளையாட முடியுமா? 3 மேலே சாப்பிட்டு வெயிட் நல்லா கெயின் பண்ணணுங்க சார். வெயிட்டு தாங்க சார் முக்கியம். ஃபஸ்ட்டு கபடிக்கு வெயிட்டு, ஸ்டாமினாவெல்லாம் இருக்குது. மனசுக்குள்ளே நல்ல தைரியம், தன்னம்பிக்கை இருக்குது. வெயிட்டு மட்டும்தாங்க சார். நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் இல்லையா? நார்மல் சாப்பாடே பத்தலை அப்படிங்கிறனால தான் எல்லாருமே பாதாம் பிஸ்தா அது இதுன்னு எக்ஸ்ட்ரா நிறைய சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடைக்கலாட்டி கூட நார்மலாக கிடைக்க வேண்டிய ஃபுட்டே உங்களுக்கு கிடைக்கலையே, அப்புறம் எப்படி உங்களால் போய் கேமில் விளையாட முடியுது? உங்களால் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கிறதால அதை வச்சு தாங்க சார் மேனேஜ். உண்மையை சொல்லுங்கள், உங்களால் சாப்பிடாம போயிட்டு விளையாடும் பொழுது கேர் வருமா வராதா? உங்களுக்கு கேரா இருக்குமா? சம்டைம்ஸ் வரும், ஆனால் அது வெளியே காட்டு. என்ன பண்ணுவீங்க அப்போ? அப்படியே நானே மேனேஜ் பண்ணிக்குவேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போவீங்களா? சில மேட்ச் நடத்துகிறோம், கண்டக்ட் பண்ணுறவங்க ஃபுட்டு போடுவாங்க சார். சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டாமினாவுக்காக சில பவுடர்லாம் குடிப்பாங்க, குளுக்கோஸ் குடிப்பாங்க. குளுக்கோஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களா ரெகுலராக? இல்லைங்க சார். குளுக்கோஸ் வாங்க கூட அவ்வளோ சிரமமா? ஆமாங்க சார். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய தமிழ் சினிமாவில் பார்க்குற மாதிரி கோச்சு தான் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் கோச்சும் அப்படி தானா? உங்கள் கோச் எப்படி? அவர் நேஷனல்ஸ் விளையாடும்போது 2 ஷோல்டரும் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் உங்கள் கோச்சுக்கா? ஆமாம், 2 ஷோல்டரும் இன்ஜுரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாரால் விளையாட முடியல. அதுக்கப்புறம் தான் எப்படியாச்சும் பாய்ஸுக்கு ஏன் அவர் கோச் பண்ணலன்னா, இப்போ வந்து பாய்ஸு ஒரு சிலர் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, சில பேர்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் கேர்ள்ஸு எப்படியாச்சும் நம்ம கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்களையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எங்கள் சாரா முயற்சி பண்ணி தான் இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்திருக்காரு. நான் ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸுக்கு போகும்போது வந்து அந்த டைம் அவ்வளோவும் ப்ராக்டிஸ் பத்தலைன்னா அதர் ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு தான் கேம் இருந்தது. அதனால் எங்கள் சார் வந்து காலேஜ் படிக்கிறத விட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கோச் பண்ணார். அதுக்கப்புறம் காலேஜே விட்டுட்டார் எங்களுக்காக. ஏன்னா ஒரு 15 நாளைக்கு மேலே கண்டினியூஸாக காலேஜுக்கு போகாதால் காலேஜை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆகி நேஷ்னல்ஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து திருப்பத்தூரில் தான் படித்தேன் ஃபஸ்ட்டு டிகிரி பிஏ இங்கிலீஷு. அப்போது வந்து வீட்லேயும் சப்போர்ட் இல்லை, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக. அந்த டைமில் வந்து எங்கள் சார் வந்து என்னை சும்மா படிக்க வைக்கல. ஒரு வண்டி மணலுக்கு வந்து 25 ரூபாங்க சார். 4 வண்டி மணல் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஜெலிச்சு அந்த காசை கொண்டு வந்து தான் ஒரு நாளைக்கு 100 ரூபா. எங்கள் சாருக்கு வந்து நான் இப்பயும் மேட்ச்சுக்கு போனால் நைட்டில் வந்து சார் முழிச்சு நல்லா இருக்க மாட்டார், கை வந்து இறங்கிடுன்றதால தூங்கிடுவார். அந்த இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்போ வந்து கை ரொம்ப இறங்கும், ஏன்னா சாப்பாடும் அந்த அளவுக்கு இருக்காது, ஹெல்த்தியான சாப்பாடு எங்கள் சாப்பிட்டதில்லை. நைட்டு ஃபுல்லாக மணல் ஜெலிச்சு அந்த 100 ரூபாவை பஸ்ஸுக்கு வந்து நான் வந்து 6:45 எனக்கு வந்து பஸ் வந்துடும். எங்கள் சார் வந்து அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, சுடுகாட்டில் போயிட்டு
மணல் ஜெரிச்சு அந்த 100 ரூபா எடுத்துன்னு வந்து எனக்கு வந்து பஸ் ஃபேரை எங்கள் சார் கொடுப்பாரு. காலையில் நான் போகிறதுக்குள்ளார வேக வேகமாக மணல் ஜெரிச்சு யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த வண்டி ஓனர் கூட இருக்க மாட்டாங்க, எங்கள் சார் மட்டும்தான் இருப்பார். மணல் ஜெரிச்சு அந்த 100 ரூபா எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. மூஞ்சி எதுவுமே கழுவாமல் அப்படியே தலையும் காலும் மண்ணோட. எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவும் வராது. எங்கள் சார் தான் உன்னால் முடியும், கண்டிப்பாக முடியும், நீ படி, கண்டிப்பாக படித்து அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சார் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணி அந்த ஒரு நாளைக்கு 100 ரூபா எடுத்துன்னு வந்து நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு அந்த 100 ரூபா எடுத்துன்னு வந்து கொடுத்து அந்த 100 ரூபா எடுத்துன்னு தான் நான் தினமும் காலேஜ் போவேன். அந்த 100 ரூபா வச்சு தான் நான் படித்தேங்க சார். அதுக்காக எங்கள் சார் அவரோட லைஃபே இழந்துட்டார். இப்போ வரைக்கும் எங்கள் சாரால் படிக்கவே முடியல, அந்த டிகிரியே கண்டினியூ பண்ணவே முடியல. அவ்வளோதான் +2 தாங்க சார் அவளோட குவாலிஃபிகேஷனே. எங்களுக்காக அவ்வளோலாம் இழந்திருக்காரு. வீட்டில் எல்லாம் நிறைய திட்டுவாங்க அவர், எதுக்கு உனக்கு இந்த வேலை, பொட்டை பிள்ளைங்க அவங்கெல்லாம் கண்டினியூஸாக அவங்க கூடயெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்துச்சுன்னா பக்கத்தில் சொல்கிறாங்கன்னு அவங்க அப்பா அம்மாலாம் அனுப்பி விட்ருவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவோம், உன் லைஃப்பை நீ பாரு அப்படின்னு சொல்லி கேட்டு, உனக்கு நாங்கள் முக்கியமா இல்லை அவங்க முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் சார் வந்து நீங்கள்லாம் எங்களுக்கு நீங்கள் வேணாம், என் பிள்ளைங்களே எனக்கு போதும், அவங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க, நான் போக முடியாத இடத்துக்கு அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சார் அவங்க குடும்பத்தையும் வேணான்னு சொல்லிட்டு எங்களுக்காக தான் இருந்தார். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கார். அவருக்குன்னு இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது, தனியாக தான் இருக்காது, நாங்கள் தான் அவரோட லைஃபு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு எங்கள் சார். ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த கபடின்னு ஒன்று இல்லை. நான் வந்து 10th படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு கபடிக்கே வந்தேன். கபடின்னு ஒன்று இல்லைன்னா நான்லாம் படிச்சிருக்கவே மாட்டேன். காலேஜ்னால் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, வெளி உலகம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ நான் படித்து இத்தனை காலேஜ் இருக்குது, இவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குது, யூனிவர்சிட்டினா என்ன, காலேஜ்னா என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் சார் தான். அவர் அன்றைக்கி அந்த 100 ரூபா கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் காலேஜே படிச்சிருக்க மாட்டேன். வீட்லேயும் காசு கொடுத்து படிக்கிற அளவுக்கெல்லாம் வசதி இல்லை, ஃபீஸ் கட்டவே முடியாது, பஸ்ஸுக்கே காசு கொடுக்க முடியாது. எங்கள் சார் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் நாங்கள் காலேஜே படித்தோம். எங்கள் சார் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ வரைக்கும் எங்கள் சார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இந்த சாப்பாட்டு கூட சில நேரம் போக காசு இருந்துச்சுன்னா ஓகே, சில பேர் ஹெல்ப் பண்ணால் ஓகே, இல்லைன்னா எங்கள் சார் மரவேற்ற வேலைக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாரு சார். அவங்களே சமைச்சு கொடுப்பாங்களா? சார் நாங்கள் சமைச்சுப்போம், காசு வந்து சார் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சாரோட பேர் என்ன? உங்களை மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்க சார்கிட்ட இருக்காங்க? சார் பேர் வந்து சஞ்சய் காந்தி. இப்போ வந்து நாங்கள் 15 பேர் இருக்கோம் சார். 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க சார் தான் எல்லாமே பாத்துக்கிறாரா? ஆமாம். 15 ஸ்டூடெண்ட்ஸுமே கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வீட்டுக்கு யாரும் போக மாட்டோங்க சார், ஒரு ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் சார், எங்கள் ஊர்லேயே தனியாக. எங்கள் வீடு அங்கே தான், ஆனால் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். எல்லாரும் அச்சீவ் பண்ணி அவங்க அப்பா அம்மா பேரை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இவங்களோட பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும், அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறிட்டு தான் வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தங்கிட்டு இருக்கோங்க சார் நாங்கள் ஒரு வீட்டில். தமிழ் சினிமாவில் நிறைய கோச்சஸ் எல்லாம் காமிப்பாங்க, பயங்கர மாடலாக ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்க மாதிரி காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரியலாக வந்து உங்களுடைய கோச் சஞ்சய் காந்தி மூலமாக தான் நான் அதை பார்க்குறேன். பிகில் படத்தில் வர விஜய் மாதிரி. எனக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதோட எங்கள் சாருக்கு ஏதாச்சும் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு வாடகை வீடு இல்லாமல் சொந்தமாக ஒரு அகாடமி இருந்து எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் பசங்களை உருவாக்கும் அப்படின்ட்டு மற்றவங்கள பற்றி தான் யோசிக்கிறாங்க, அவரை பற்றி இன்னுமே யோசிக்கல. அவங்க வீட்லேயும் எப்பயும் திட்டின்னு தான் இருக்காங்க, இன்னும் மற்றவங்கள பற்றி யோசிச்சுன்னுக்கிற, உன் வாழ்க்கையை பற்றி நீ எப்போ தான் யோசிக்குவே அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் சார் அது எதுவுமே கேர் பண்ணிக்கவே மாட்டார். பசங்க எப்படியாச்சும் இல்லாத பசங்களை முன்னுக்கு கொண்டு வரணும், வெளியே காட்டணும், அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் பசங்களுக்காக தான் யோசிக்குவார். நீங்கள் உங்கள் கோச் அப்பான்னு கூப்பிடுங்களா, அண்ணன் கூப்பிடுங்களா, சாருன்னு தான் கூப்பிடுங்க? இல்லை சாருன்னு தான் கூப்பிடுவோம் சார். சார் எதில் அவ்வளவும் எதுவும் காட்டிக்க மாட்டோம், எதுவும் சொல்லிக்க மாட்டோம். மற்றபடி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்குவோம். மேட்ச்சோட சரி, இப்போ அப்பா அம்மாக்குன்னு விளையாடுறத விட்டு எங்கள் சாரோட கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக எங்கள் மைண்டில். அது மட்டும் தான். அப்பா அம்மா அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம செய்யணும், நமக்கு வந்து அவங்க செய்யணும். ஆனால் சாருன்ற அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அந்த ஸ்போர்ட்ஸுன்னு ஒன்று சூஸ் பண்ணதால தான் அவங்க வந்து நம்ம லைஃப்குள்ளே வந்தாங்க. அவங்களோட லைஃப்க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை, நம்மளோட லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ நாம் வந்து அப்பா அம்மாவுக்கும் ஒரு படி மேலே தான் அவங்கள நினைக்கணும், கடவுள் மாதிரி நினைக்கணும். ஏன்னா யாருமே இந்த உலகத்தில் ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் ஒரு சிலர் வந்து இருந்தாலும் எதுக்கு அவங்களுக்கு அப்படின்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எதுவுமே இல்லாமல்
நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்க முன்னேறணும், இருக்கிறவங்க செய்யலாம், எதுவுமே இல்லாதவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட லைஃப்பை யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் மற்றவங்களுக்காக யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில கோச் நிறைய இருக்காங்க சார். கோச்சிங்னாலே முக்கால்வாசி இப்படி தான் இருப்பாங்க சார். அதில் எங்கள் சார் ஒரு படி மேலேங்க சார். உங்கள் கோச் ரியலி வெரி கிரேட்டுங்க, சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு அப்பாவுக்கு அப்பாவா, அண்ணனுக்கு அண்ணனா, நண்பனுக்கு நண்பனா, எல்லா வகையிலும் பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எங்களுடைய விஷஸ் அவருக்கு கண்டிப்பாக சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க சார். பொதுவாக ஒரு கிராமத்துலேருந்து ஒரு நேஷ்னல் கேமில் போய் ஒரு பர்சன் விளையாட போகிறாங்க அப்படின்னா அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடும், அந்த ஊரே சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு உங்கள் ஊரில் எதுவும் சப்போர்ட் கிடைக்கலையா? கிராமத்துலேருந்து பக்கத்தில் டவுனுக்கு போகிறதுக்கே தெரியாது நாங்கள். இப்போ வந்து யூனிவர்சிட்டிக்கு வேறு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறோம் அப்படின்னா அது காரணம் வந்து எங்கள் கோச் தான். அங்கே போயிட்டு வந்தோடனே எங்கள் ஊரில் நல்லா மேளதாளத்தோட மாலையெல்லாம் போட்டு ஆரத்தி எடுத்து நல்லா வரவேற்பாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், கபடி விளையாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு கூட கிடையாது. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு குடும்ப சூழல் இருக்கும் பொழுது இதெல்லாம் தாண்டி சாதிக்கணுங்கிற அந்த வெறி எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு? எப்படியாச்சும் இந்த இந்தியா விளையாடணுங்கிறதாங்க சார். ஃபஸ்ட்டு கிராமத்தில் இருந்தோம், அப்புறம் டிஸ்ட்ரிக்டை பார்த்தோம், அப்புறம் ஸ்டேட்டை பார்த்தோம், அப்புறம் அதர் ஸ்டேட்டுக்கு போனோம். நேஷ்னல்ஸு போனதில் யூனிவர்சிட்டி விளையாடணும், ஒரு நேஷ்னல்ஸ் தான் போயிருக்கேன். இந்தியா டீமுக்கு விளையாடணும் அப்படிங்கிறதாங்க சார் எங்களோட கனவு. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து யாருமே இதுவரை இந்தியாவே விளையாடுனதில்லை. கேர்ள்ஸில் இந்தியா டீமில் யாருமே இல்லை. எப்படியாச்சும் நாங்கள் இந்தியா டீமில் விளையாடணும், நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் ஒரு கேர்ள்ஸ் ஆச்சும் இந்தியா டீமில் இருக்கணும் அப்படிங்கிறதாங்க சார் எங்களோட கனவு. அதுவரையும் நாங்கள் முயற்சி பண்ணினே தான் இருப்போம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். இப்போதைக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கிது, ஆனால் தொடர்ந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போதுமே தயாராக தான் இருப்பாங்க. என்ன யார் கரெக்டான திறமைசாலின்னு அவங்களுக்கு அடையாளம் தெரியாது, அதனால அமைதியாக இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு மக்கள் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை தாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படின்னா இப்போ உங்களுக்கு உடனடியாக எனக்கு இதுதான் தேவை, எனக்கு என்னோட நீட்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னா உங்களுடைய உடனடி தேவை என்ன? அது மட்டும். எங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் வேணுங்க சார். அப்புறம் எங்களுக்கு தேவையான ஃபுட்டு வேணுங்க சார். ஏன்னா நாங்கள் ஒரு இதில் தான் விளையாண்டுருக்கோம், வேறு ஒருத்தர் இடத்துல கிரவுண்ட் போட்டு விளையாண்டுருக்கோம். நிரந்தரமாக எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் அப்போ யாரும் வந்து எங்களை எதுவும் கேட்க முடியாதுல்ல, இது எங்கள் இடம், இது எங்களுக்கு தேவையானது, நாங்கள் இதில் வீடு கட்டுறோம், ஃப்ளாட் போடுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குன்னு இருந்தால் நாங்கள் எப்போனாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம், எங்கள் இஷ்டம் போல் இருப்போம். அதனால் எங்களுக்கு ஒரு இடம் வேணுங்க சார். அதுக்கப்புறம் ஃபுட்டு தேவையான அளவுங்க சார். மற்றவங்கள மாதிரி நியூட்ரிஷன், இந்த நட்ஸு டேட்ஸு அந்த மாதிரி இல்லைனாலும் எனர்ஜியான ஃபுட்டு இருந்தால் போதுங்க சார் எங்களுக்கு. இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தாங்க சார். மென்னுக்காக சொல்லிங்க சார், உமனுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா உமன்ஸில் வந்து போலீஸ் டீம் மட்டும் தான் இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை. மென்னுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் இருக்குது, சிட்டி போலீஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸு, போஸ்டல், ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. கேர்ள்ஸுக்குன்னு இருக்கிறது தமிழ்நாடு போலீஸ் டீமு தான். அதுலேயும் வந்து இந்த சர்டிஃபிகேட்க்கு வேல்யூ இல்லாமல் போயிடுதுங்க சார். நாங்களும் மற்றவங்கள மாதிரி ஜென்ரலாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அப்புறம் தான் உள்ளே வர மாதிரி இருக்குது. அப்போ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எந்த ஒரு வேல்யூவுமே இல்லாமல் போயிடுங்க சார். அப்போ நாங்கள் இவ்வளோ வருஷமாக ஸ்போர்ட்ஸில் இருந்தோம். ஏன்னா நான் வந்து இந்தியா விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். சில பேரோட குடும்ப சூழ்நிலை இந்த டைமில் நம்ம வேலைக்கு போய் ஆகணும், இந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் எதுவுமே வரல, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சியாச்சும் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சில பேர் போகிறாங்களா, அவங்களுக்காகங்க சார். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதே அது ஒன்று தான், எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் சரி வேலைக்கு போய் ஆகணும், இதுக்கப்புறம் அப்பா வாழ முடியாது, அம்மா வாழ முடியாது, நம்ம தான் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு வேலைக்கு போகிற ஒரு சில பெண்களுக்காக இதை சொல்கிறேங்க சார். அதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஒரு ஜாபு, இந்த வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டைரெக்டாக போகிற மாதிரி செலெக்ஷனு, இவ்வளோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு இவ்வளோ வேல்யூ, இவங்க வந்து இந்த ஜாப்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று புதுசாக இது பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க சார். எல்லா கபடிக்குன்னு சொல்லலை, எல்லா ஸ்போர்ட்ஸ் உமனுக்கும் சொல்கிறேங்க சார். கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது? நம்மளோட உயிருக்கு ஈக்குவலாக பார்க்குவாங்க சார். ஏன்னா அவங்க கஷ்டப்படுறதே, ஏன்னா இப்போ ஷூ கம்பெனி அந்த நிறைய ப்ரைவேட் லிமிட்ல எல்லாம் நிறைய ஒர்க் இருக்குங்க சார். கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸையே சூஸ் பண்ணுறாங்க. அந்த வேலையும் இல்லை அப்படிங்கும்போது அதுலேயே சில பேர் வெக்ஸ் ஆகி சில பேர் வீட்லேயே இருந்துடுறாங்க சார். வெளியே வராமல் பழைய மாதிரி ஆகிடுது, பழைய சுச்சுவேஷன் மாதிரி ஆகிடுது. அதுக்காக தான் சொல்கிறேன், எப்படியாச்சும் ஸ்போர்ட்ஸ் உமனுக்காக ஏதாச்சும் தனியாக வேறு டிபார்ட்மெண்ட்டில் பாய்ஸுக்கு நிறைய இருக்குது, அந்த மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸோட
அதிகமாகவே இப்போ கேர்ள்ஸ் வந்து நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்லன்னு இல்லாமல் எல்லா துறையிலுமே கேர்ள்ஸுக்கு சரிசமம்னு இருக்குது. ஆனால் அந்த ஜாப் மட்டும் பாய்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. மெயினாக ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸுக்கு ஜாப் அதிகமாக இல்லைங்க சார், தமிழ்நாடு போலீஸை தவிர. அதுலேயும் டிஎன்பிசி டெட் எக்ஸாம் எழுதுறவங்களே உள்ளே வந்துடுறாங்க. அப்போ எங்களுக்கு எந்த வேல்யூவுமே இல்லாமல் போயிடுதுங்க சார். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு அவன் ஏங்கிட்டு கிடப்பான். ஒரு சான்ஸ் கிடைச்சும் 3 வேளை சாப்பாடு கிடைக்கலங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தன்னுடைய வெயிட் லாஸ் ஆகி உடம்புல எனர்ஜி இல்லாமல் சத்து இல்லாமல் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நேஷ்னல் கேம்லேருந்து வெளியே அனுப்பப்பட்ட ஒரு விளையாட்டு வீராங்கனையாக நீங்கள் இருக்கீங்க. இது ஒரு பெரிய பெயினாக இருக்காதா? கண்டிப்பாக இருக்குங்க சார். ஏன்னா எனக்கு பின்னாடி விளையாடணும் கூட இப்போ நேஷ்னல்ஸ் போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் என்னால் ஏன் இது வரைக்கும் போக முடியல அப்படின்றதாலேயே சில டைம் எல்லாம் என்னால் என்னதான் விளையாடினாலும் வெயிட் இல்லை, நம்மளால் வெயிட் இன்க்ரீஸும் பண்ண முடியல. அதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க எதுவும் பண்ண முடியாது, அது நம்மளோட மிஸ்டேக்கு. சில நேரத்தில் விளையாடக்கூடாது அப்படின்னலாம் தோணியிருக்கு. இருந்தாலும் எங்கள் கோச்சு எங்கள் வீட்டில் தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. முடியும், கண்டிப்பாக முடியும், வெயிட்டு தானே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக எதனா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு பவரும் ஸ்டாமினாவும் ரொம்ப அதிகம். இப்போ கூட ஏதாச்சும் ஒரு டீம் கூட மேட்ச் போட்டாங்கன்னா அவங்க இப்படி விளையாடுவாங்களே, நம்மளால் அவங்க கூட விளையாட முடியுமா, விளையாடுறதுக்கு முன்னாடியே விளையாட முடியுமா, அவங்க இவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க, இவ்வளோ பவராக இருக்காங்க, ஆனால் நம்மளால் கேம் இருக்குது ஆனால் அவங்க கூட போட்டி போடுற அளவுக்கு நம்மளுக்கு உடம்புல தெம்பு இல்லை அப்படின்ற இது வந்து எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்குது. அதுலேயும் நான் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கிறதால எனக்கு விளையாடணும், ஜெயிக்கணும், அவங்கள எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படின்ற தாட் இருக்குது. பட் இருந்தாலும் முடியல என்னால். ஆனால் நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எப்படியாச்சும் அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் முயற்சி பண்ணினே தான் இருப்பேன். நீங்கள் நினச்ச மாதிரியே 3 வேளையும் சாப்பாடு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களால் மீண்டும் அந்த நேஷ்னல் கேமுக்குள்ளே உள்ளே போக முடியுமா? அந்த நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக போக முடியுங்க சார். ஏன்னா சீனியர்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது, எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் விளையாடலாம், வெயிட் இருந்தால் போதும். கேம் இருக்குது, வெயிட் மட்டும்தான் இல்லை. அதனால் வெயிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன். வெயிட் இல்லாதப்பயே அதுக்காக போராட்டிட்டு இருக்கேன். வெயிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் அடுத்து. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார். பாரதியார் கனவு கண்ட மாதிரி பொண்ணுங்க இன்னைக்கு எல்லா ஃபீல்டுலேயும் வந்துட்டாங்க. வேலூர் திவ்யா கூட கபடியில் நேஷ்னல் பிளேயராக வந்துட்டாங்க. ஆனால் 3 வேளை சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு நேஷ்னல் கேமில் செலக்ட் ஆகியும் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. இப்படி கஷ்டப்படக்கூடிய நிறைய பொண்ணுங்க இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கை தூக்கி விடுறதுக்கு இங்கே யாருமே இல்லையோ அப்படிங்கிற கேள்விகள் தான் முன் வைக்கப்படுது. பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனி ப்ராப்ளம் சால்னி அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஆண்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களில் ஒரு சில பேர் முன் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு நிஜமாலுமே ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த பொண்ணுங்க இன்னும் நிறைய சாதிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். சரத்குமார் அசோக் செல்வன் நடிப்பில் போர் தொழில் ஜூன் 9 முதல். ஆக்டர் சித்தார்த் நடிப்பில் டக்கர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஜூன் 9 முதல். விவேகானந்தா விமென்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன்.